திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசக தேனில் திருச்சதகத்தில் 5வது தலைப்பில் இப்பொழுது பாடல் தொடங்குகிறது. 46வது பாடல் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். 5வது தலைப்பு கைமாறு கொடுத்தல். அதிலே 5 பாடல்கள் முன்னே சிந்தித்திருக்கிறோம். இப்போ 46வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கொள்ளும் கில்லனை அன்பரில் குய்ப்பணி கள்ளும் வண்டும் மராமலர் கொன்றையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. கடவுள் எப்படி இருக்கிறார்? எள்ளும் எண்ணெயும் மாதிரி இருக்காராம். இந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் எங்கே இருக்கு? எல்லா இடத்திலையும் தான் இருக்கு. எள்ளுக்குள்ள எண்ணெய் எல்லா இடத்திலையும் தான் இருக்கு. கடவுள் அப்படி மேலே கீழே நடுவுல எல்லாத்திலையும் தான் இருக்கிறார். கொள்ளும் கில்லனை அன்பரில் கூய்ப்பணி. அன்பர்கள் கூட்டத்திலே என்னை கூவி எம்பெருமான் பணி கொள்வானோ. கொள்ளும் கொள் எனை அப்படின்னு அர்த்தம். கொள்ளும் கொள் அப்படின்னா கொள்வானோ அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கொள்ளும் கில் எனை சில பெரியவர்கள் சொல்கிறார்கள், இது கொள்ளும் கொல் என்று இருக்க வேண்டும். ஏட்டிலே எழுதும் பொழுது இந்த தவறு நேர்ந்திருக்கலாம். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. கொள்ளும் கில்லனை, கில்லனா ஆற்றல், ஆற்றலற்ற என்னை எம்பெருமான் தடுத்து ஆட்கொள்வானாம். அன்பர்களுக்கு இடையிலே என்னை கூவி பணி கொள்வானாம். கூய்ப்பணின்னா கூவி பணி கொள்வது. 1000 அன்பர்கள் இருக்கிற பொழுது என்னை கூப்பிட்டு தனியாக எம்பெருமான் பணி கொள்வானாம். கொள்ளும் கில்லனை அன்பரில் ஆற்றலற்ற என்னை மெய்யன்பரை கூவி அடைப்பது போலே கூவி அடைத்து எம்பெருமான் பணி கொள்வது போல பணி கொள்வானா. கொள்ளும் கில்லனை அன்பரில் கூய்ப்பணி கள்ளும் வண்டும் அராமலர் கொன்றையான். அவன் தலையில கொன்ற மாலை இருக்கு. அந்த கொன்ற மாலையில வண்டும் இருக்கு, தேனும் இருக்கு. கல்லுன்னா தேன். தேனும் வண்டும் சேர்ந்து இருக்கு. தேன் என்பது இறை இன்பம், வண்டு என்பது அந்த இறை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அடியார்கள் கூட்டம். கள்ளும் வண்டும் அவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய கொன்றையில் சேர்ந்து இருக்கின்றன. அது மலர் கொன்றை. கள்ளும் வண்டும் அதில் இணைவது போலே அவன் திருவடியில் என் உயிரும் உடலும் இணைய வேண்டும் என்பது உட்கருத்து. கொள்ளும் கில்லனை அன்பரில் கூய்ப்பணி கள்ளும் வண்டும் அராமலர் கொன்றையான். தேனும் வண்டும் அறாத அற்று போகாத என்றும் விடாத என்றும் வாடாத மலர் கொன்றை, கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான் நள்ளும், நள்ளும்னா நடுவினை, கீழுளும் கீழே, மேலுளும் மேலே, யாவுளும் எல்லா இடத்திலும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. எல்லா இடத்திலும் எள்ளுக்குள்ளே எண்ணெய் மாதிரி எங்கும் நிறைந்தவன் எம்பெருமான். என்ன அற்புதம்! எள்ளுக்குள்ள எண்ணெய் எங்கே இருக்கு? எல்லா இடத்திலையும் தான் இருக்கு. அது எப்படி நமக்கு தெரியும்? அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஆற்றினால் அதுக்கப்புறம் எண்ணெய் நமக்கு வெளிப்படும். அது மாதிரி பிறகின் பாலில் படுகை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையமுன் நிற்குமே அப்படின்பார் நம்ம அப்பரடிகள். அது மாதிரி கொள்ளும் கில்லனை அன்பரில் குய்ப்பணி கள்ளும் வண்டும் அராமலர் கொன்றையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. எந்தை என் தந்தை எம்பெருமான், என்னுடைய தகப்பன். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டியவன் எம்பெருமான். என்னை அடியார்களுக்கு நடுவிலே
கூய்ப்பணி கொள்வானோ எந்தையா எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதியிலான் முந்தி என்னுள் புகுந்தனம் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. இது 47வது திருப்பாடல். எம்பெருமான் எந்தை, எந்தைனா அப்பா, யாய், யாயினா அம்மா, எம்பிரான், எம்பிரான்னா தலைவன். இந்த 3 பேரும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. யாரு? பொன்முடியாருன்னு அந்த காலத்திலே ஒரு பெண்பார் புலவர் இப்படி பாடுறார். குழந்தையை பெற்று கொடுப்பது என் கடன், அவனை சான்றோன் ஆக்குவது அவங்க அப்பாவுக்கு கடன். இந்த 2ஐயும் மனசுல வச்சுக்கணும். இறைவன் எந்தை, யாய், எம்பிரான். தந்தை வித்து, தாய் அது முளைப்பதற்கான நிலம், தலைவன் அறிவு கொடுத்து சிறப்பு கொடுத்தான். இந்த 3 நமக்கு முக்கியம். வளர்ப்பதற்கு தாய், அறிவு கொடுக்க தந்தை, நன்னறி காட்ட தலைவன். ஒவ்வொரு உடம்புக்கும் பிறவி தோறும் தந்தை தாய் தலைவன் வேற. உயிருக்கு எல்லாம் சிவபெருமான். நீதான் எல்லாம். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒருகுலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. எல்லாம் அப்பர் பெருமான். எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான். எனக்கு மட்டுமா? உலகத்துக்கே அவன்தான் தந்தை, உலகத்துக்கே அவன்தான் தாய், உலகத்துக்கே அவன்தான் தலைவன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அன்னவர்க்கே சரண் நாங்களே. அந்த தலைவர் தான் இப்போ தம்பிரான். எந்தையா எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான். அவனுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, தலைவனும் கிடையாது. அவன் பிறவாயாக்கை பெரியோன், பிறப்பு கிடையாது. தனக்கு அகுதியிலான். இந்த தந்தை தாய் தம்பிரான் எல்லாம் அவனுக்கு கிடையாது. முந்தி என்னுள் புகுந்தனன். நான் அடிமையாகிறதுக்கு முன்னாலேயே எனக்குள் புகுந்தான். இந்த கடவுளை பற்றிய நினப்பு மாணிக்கவாசக சாமிக்கு எப்ப வந்தது? அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே ஆனா பெண்ணான்னு தெரியாத காலத்திலே வந்துருச்சான். ஒரு தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள்கில்லை கண்டேனே அப்படின்னு பின்னாலே பாடுவார். கண்டபத்தனை உருத்தெரியா காலம், ஆனா பெண்ணான்னு உருத்தெரியாத காலத்திலேயே எம்பெருமான் உள்ளே புகுந்தான். முந்தி என்னுள் புகுந்தனன். நான் அடிமையாகும் முன்னாலேயே என்னுள் புகுந்தான். முந்தி என்னுள் புகுந்தனன் யார்? யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. சிந்தை ஞானத்தினால் அறியக்கூடியவனே தவிர மனத்தினால் எட்டக்கூடியவன் அல்ல. சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. அவன்தான் உலகத்திலே செல்வன். என்ன செல்வம்? ஞான பெருஞ்செல்வமுடையவன். செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே. செல்வர் வாழ்கில்லை சிற்றம் பலம் மேய செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே. ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய். அப்பர் சுவாமி திருவேயன் செல்வமே தேனே வானோ செடிஞ்சுடரே. எவ்வளவு அவன் செல்வம். செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையார் அகலாத செம்பொற் சோதி. சிவபெருமான் தான் செல்வம். சிவபெருமான் இருந்தால் வேறு செல்வம் தேவையில்லை. எந்தையா எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதியிலான். முந்தி என்னுட் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல்
வரம்பு இன்றி யாருக்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தே பட்ட கட்டமே. அவன் எப்படி எல்லோராலும் காண முடியாதவன், யாருக்கும் அரும்பொருள், இயங்கு துணை நிலை துணை எல்லாருக்கும் அருமையானவன். யார் யாருக்கு? செல்வம் நல்குறல், பணக்காரன் ஏழை. செல்வம்னா செல்வத்தை உடையவன், நல்குறவுனா வறுமையானன். நல்வினை பயன் செல்வம், தீவினை பயன் வறுமை. நல்வினை இருக்குமானால் செல்வம் கிடைக்கும், தீவினை இருக்குமானால் துன்பம் கிடைக்கும். இந்த ஏற்ற தாழ்வுகள் நம்மிடத்திலே உண்டு. அவனை காண்பதற்கு செல்வம் வறுமை இதெல்லாம் துணை செய்யாது. செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல் வரம்பு இன்றி. விண்ணோர்னா தேவர்கள், புழு கீழே திரியக்கூடிய ஒரு இயங்கு திணை, புல் நிலை திணை. இதுல மனுஷனையும் நம்ம சேர்த்துக்கணும். நல்வினை பயனை நுகர்பவர்கள் விண்ணோர், தீவினை பயனை நுகர்வது இந்த புழு புல்லெல்லாம். புல்லுங்கிறது அசையும், நிலத்தோடு நிற்கும். புழுங்கிறது அசையும், நிலத்தை விட்டு போகும். விண்ணோர் புழு புல் மக்களையும் சேர்ந்துக்கணும். யாருக்கும் வரும் பொருள் செல்வம் நல்குறவின்றி, பணம் படைத்தவன் ஏழை என்பது இன்றி, தேவர்கள் புழு புல் என்பது இன்றி, எல்லாருக்கும் இறைவன் அருமையானவன். செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல்வரம்பின்றி, யாருக்கும் வரும் பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன். ஐயோ, அவன் திருவடி எல்லையில்லாத திருவடி. ஆமா, திருவடியை பார்க்க முடியுமா? பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். பாதாளத்துக்கு கீழே தொலைச்சுக்கிட்டே போனா கூட திருவடியை பார்க்க முடியாது. மதுரையிலே சொக்கலிங்க பெருமானுடைய அந்த சிவலிங்க திருவேதி பூமிக்கு கீழே இருக்கு, யாரும் அசைக்க முடியாது. எவ்வளவு கீழே தெரியாது. 10 லட்சம் வருஷம் ஆச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. முளைத்தானேன்னு அப்பர் சுவாமி பாடுறார். அவன் திருவடிக்கு எல்லை கிடையாது. எல்லையில் கடல் வரம்புக்கு உட்பட்டதை காண்பது இந்த கண். அவன் திருவடி வரம்புக்கு அப்பாற்பட்டது, அது மெஞ்ஞானம். எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன். அந்த திருவடியை நான் பார்த்தேன். அவர் திருப்பெருந்துறைக்கு வந்து எனக்காக தன்னை சுருக்கிக் கொண்டு மனித வடிவத்தில் வந்த பொழுது அவர் திருவடியை நான் பார்த்தேன். ஐயோ, கண்டும் பிரிந்தனன். எல்லையில் கடல் கண்டும், கண்ட பின்னாலும் பிரிந்து விட்டேனே. கண்ணில்லான் வெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேலான். கம்பர் பாடுவார். அது மாதிரி அவனை கண்ட பின்னாலும், அவன் திருவடிகளை கண்ட பின்னாலும், ஐயோ என் தலையெழுத்து பிரிந்து விட்டேனே. அரிய பொருளை பெறாமல் இருப்பது துன்பம், பெற்று இழப்பது பெருந்துன்பம். நான் பெற்று இழந்து விட்டேனே. எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனும் கல்வகை மனத்தேன். இந்த மனசு கல்வகையில ஒண்ணு. வெள்ளக்கல்லு, கருங்கல்லு, மாக்கல்லு அப்படிங்கிற மாதிரி இது மனக்கல்லு, இது கல்வகை மனத்தேன். கல்லுல பல வகை, இந்த மனம் ஒரு வகை கல். கல்வகைகளில் இந்த மனம் ஒன்றாகிவிட்டது. எம்பெருமான் இந்த கல்லை பிசைந்து கனியாக்க வேண்டும். பட்ட கஷ்டமே. இந்த கல் மனசினால நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா என்று இந்த மனசுக்கு பலவிதத்திலையும் சொல்லி, இறைவனே நீ எனக்கு தடுத்து ஆட்கொண்டாய், இதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று அழுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல்வரம்பின்றி, யாருக்கும் வரும் பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. அடுத்த பாடல் 49வது திருப்பாடல். கட்டறுத்து எனையாண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே. நான் யாரு? 8 2 தெரியாதவன். அது என்ன 8 2 தெரியாதவன்? ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. 8 2 10 கூட்ட தெரியாதவன் ஒரு அர்த்தம்.
இரண்டாவது அர்த்தம். எட்டுங்கிறது தமிழ் எழுத்துல ஆனா, ரெண்டுங்கிறது தமிழ் எழுத்துல ஊனா. ஆனா என்பது சிவம், ஊ என்பது சக்தி. காப்பாற்றக்கூடியவள் சக்தி, சிவம் சக்தி. எட்டும் ரெண்டும்னா ஆ ஊ, சிவமும் சக்தியும். சிவத்தையும் சக்தியையும் நான் அறியாதவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எட்டு ஆ ரெண்டு ஊ, ரெண்டையும் சேர்த்தா இந்த வாய் கடைசியில மூடுற பொழுது இம்முன்னு மூடும். ஆ ஊ மா எல்லாம் சேர்த்தா ஓ. ஓங்காரத்தை அறியாதவன். இறுதி மகர ஒன்று. ஆ பிளஸ் ஊ பிளஸ் இம் ஓம். புலனவ பொருள் அறியாதவன். அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? எட்டு ரெண்டும் 10. தமிழ்ல 10க்கு யான்னு பேர். யான்னு எழுதுனா தமிழ் எண்களிலே அது 10. யா என்பது இந்த ஆன்மாவுக்கு அடையாளம். நமசிவாய என்பதில் நா என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, யா என்பது இந்த ஆன்மா. ஆன்மாவுக்கு 10 தன்மைகள். அதனாலே இதை யா என்று குறிப்பிடுவார்கள். எட்டினோடு இரண்டும் அறியேனையே. 8 2 10. ஆன்மா, ஆன்மாவை பற்றி அறியாதவன் என்ன போய் பட்டி மண்டபத்தில ஏத்தினியே. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை பட்டி மண்டபம். அந்த காலத்துல எப்படி தெரியுமா? உண்மையான பட்டி மண்டபம். சமயவாதம் புரியக்கூடிய வித்யா மண்டபம். நம்புறவன் ஒரு பக்கம், நம்பாதவன் ஒரு பக்கம். உண்மையாவே பட்டி மண்டபம். இன்னைக்கு பட்டி மண்டபம் மாதிரி இல்லை. பட்டி மண்டபம் ஏற்றினை பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபமும் சிலப்பதிகாரம். ஒட்டிய சமயத்து ஒரு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்தே. அது மாதிரி பழைய காலத்திலே சமயவாதம் புரியக்கூடிய பெரியவர்கள் ஏறிய இடம் பட்டி மண்டபம். அதுல கொண்டு என்னை ஏற்றி விட்டியே. நான் யாரு? நான் நாய். கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார வீறு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. கட்டறுத்து பாசக்கட்டை அகற்றி. எனக்கு பாசக்கட்டு பந்தம், பந்தம்னா கட்டு, என்ன போட்டு கட்டி வச்சிருக்கு. அந்த பாசக்கட்டை அகற்றி கட்டறுத்து என்னை ஆண்டு நீ வந்து என்னை ஆட்கொண்டாய். கண்ணார நீரிட்ட அன்பரோடு, கண்கள் சிறப்பாக பார்க்குமாறு திருநீரிட்ட அன்பர்கள். திருநீற்றோட ஒருத்தர் வந்தா அதை பார்த்தா இந்த கண்ணுக்கு அழகு கிடைக்குமா? கண்ணார வாயார பேசு, வயிறார சாப்பிடு, காலார நட, கண்ணார காண். இது கண்ணார காண்பது. திருநீர் அணிந்து ஒருத்தர் வந்தால் அது மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். கண்ணார நீர் இட்ட, கண்ணார காணும்படியாக திருநீர் இட்ட அன்பரோடு, அந்த அன்பர்கள் கூட்டத்திலே என்னையும் சேர்த்தியே. சரி, தனியாவை சேர்த்த எல்லாரும் பார்க்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாலே என்னை தடுத்து ஆட்கொண்டாய். கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பலரும் காண பாராட்டி பட்டி மண்டபம் ஏற்றினை. என்னை சான்றோர்கள் ஏறக்கூடிய பட்டி மண்டபத்தில் ஏற்றினாய். ஏற்றினை அதன 2வது ஏற்றினை. ஏறுன்னா இந்த இடத்துல ரிஷப வாகனம். ஏறு காளமாடு, விடை ஏறி, அந்த மாதிரி. 2வது ஏற்றினைக்கு என்ன அர்த்தம்? காளை மாட்டு வாகனத்தில் வரக்கூடிய பெருமானே. பட்டி மண்டபம் ஏற்றினாய். ஏற்றினாய் ஏற்றினைனா இடப வாகனம், விடை ஏறி, காளை மாடு வஞ்சகமற்ற உழைப்பு. காளை மாடு வஞ்சகம் இல்லாம உழைக்குமா, அதனாலதான் அதை வாகனமா அவர் வச்சுக்கிட்டார். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. ஊர்திவாள் வெள்ளேலே சிறந்த சீர்கொடு கொடியும் அவ்வேறு என்பர் புறநானூறு கடவுள் வாழ். இந்த 8 2 பற்றி திருமந்திரத்தில பல பாட்டு இருக்கு. 8 2 இனிதருகின்றனர், 8 2 அறியாத ஏழையர், 8 2 இருமூன்று நான்கென பட்டது சித்தாந்த சன்மார்க்கவாதமே. இது திருமூல திருமந்திரம்.
கிட்டத்தட்ட மாணிக்கவாசக பெருமான் இந்த பட்டி மண்டபங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு 8ம் 2ம் என்றார். திருமூலர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அடுத்து 50வது பாடல். அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ எனை ஆண்டது அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. அறிவனே, நீ அறிவுமயமானவன், ஞானத்தின் திருவுரு. அமுதே, இனிய அமுதம் போன்றவன், வரம்பில்லாத இன்பம் தரக்கூடிய அமுதம் போன்றவன், அறிவும் அமுதமும் போன்றவன். அறிவனே, ஞானத்தின் வடிவான முற்றறிவு பெற்றவனே. அமுதே, எளிமையான அமுதம் போன்றவனே. அடிநாயினேன், நான் நாய் இல்லை, உனக்கு அடிமையான நாய். நாயா இருந்தா கூட தள்ளிவிடலாம், உனக்கு அடிமை, விளக்கப்படாது, தள்ளக்கூடாது. உன் வீட்டு நாய், நான் வெளியிலே உள்ள தெரு நாய் அல்ல. அறிவனே அமுதே அடிநாயினேன், உனக்கு அடிமையான நாய். அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, நான் அறிவுள்ளவன் என்று எண்ணிக்கொண்டா என்னை ஆட்கொண்டாய். ஏய்யா, எனக்கு அறிவில்லைன்னு உனக்கு தான் தெரியும் இல்ல, உனக்கு தெரியாதா? அறிவுடையோன்னு நினைச்சா ஆட்கொண்டாய், தகுதியில்லாத என்னை தடுத்து ஆட்கொண்டாயே. அறிவனாக கொண்டோர் என்னை ஆண்டது, அறிவுடையோன் என்று எண்ணியா என்னை ஆட்கொண்டாய். அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள், ஆட்கொண்ட போது என்பால் அறிவிலாமை என்பதை நீ கண்டு கொண்டாய் அல்லவா? உனக்கு தெரியாதா? தாய் அறியாத சூழ் கிடையாது, என்ன பற்றி நீ அறிவாய். அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவுடையோன் என்று எண்ணிக்கொண்டோ என்னை ஆட்கொண்டாய். அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள், ஆட்கொண்ட போது என்பால் கண்டது அறிவில்லாமைதானே. நான் அறியாதவன் தானே, அதைத்தானே நீ கண்டு கொண்டாய். நான் அறிவனோ அல்லனோ எனக்கு தெரியலே, அறிவுள்ளவனோ அறிவில்லாதவனோ அருள் ஈசனே. எப்படி இருந்தாலும் திருவருள் புரிவாய் எம்பெருமானே. உனக்கு ஆட்பட்டதால் நான் அறிவுள்ளவனாய் இருக்கலாம், உன்னை விட்டு பிரிந்ததால் நான் அறிவு இல்லாதவனாக இருக்கலாம். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். சிவபெருமானே, உன்னுடைய காட்சிக்கு நான் எவ்வளவு அஞ்ஞானம் உள்ளவன் என்பது உனக்கு தெரியும். ஆட்கொண்ட போது நான் எப்படி இருந்தேன் என்பதை நீ அறிவாய். ஒருவேளை நான் அறிவுள்ளவனோ அறிவற்றவனோ அதை பற்றி கவலை இல்லை. அருள் ஈசனே, அறிவனே, அமுதே அடிநாயினேன், அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள். அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. ஈசனுங்கிற வார்த்தை எல்லா காலத்துக்கும் நிற்பவன் அர்த்தம். உனக்கு தெரியாதா? நீ ஞானத்தின் வடிவானவன் இல்லையா? அறிவும் அமுதும். அறிவு ஆண்டவன் அடைகிறதுக்கு 2 வழி. ஒன்னு தோத்திரம், இன்னொன்று சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் அறிவு பாதை, இந்த தோத்திரம் அன்பாகிற அமுத பாதை. 2லேயே அவனை அடையலாம். சாத்திரங்களால் அறியப்படுபவன் அது அறிவனே. அன்பினாலும் பக்தியினாலும் எளிமையாக வருபவன் அது அமுது. நான் அறிவில்லாதவன், என்னை நீ தடுத்து ஆட்கொள், அருள் செய். அறிவனே அமுதே அடிநாயினேன், அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை என்றே கண்டது ஆண்ட நாள். அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. நான் அறிவுள்ளவனோ அறிவில்லாதவனோ எனக்கு அருள் செய். ஏன் நான் அடிநாய், உன் அடிமையான நாய், என்னை நீதான் அருள் செய்து காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தலைப்பை நிறைவு செய்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. இது 50வது திருப்பாடல்.